தம்புல்லை நகருக்கு அண்மையில் இயங்கி வந்த இந்த ஹோட்டலில் உணவு தயாரிப்பு மற்றும் விற்பனையின் போது சுத்தமின்றி மிகவும் மோசமான நிலைமையில் உள்ள உணவுகள் விற்பனை செய்யப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டது. அதேபோல் இதுகுறித்து பிரதேசவாசிகள் தம்புல்லை நகரசபை தலைவருக்கும் தெரிவித்தனர். அதற்கமைய பொது சுகாதார பரிசோதகர்களும் தம்புல்லை நகரசபை தலைவரும் இன்று ஹோட்டலை சோதனைக்குட்படுத்தினர். குறித்த ஹோட்டலுக்கு அருகிலேயே கழிவறை குழிகள் வழிந்தோடி மிகவும் அசுத்தமான வகையில் நுளம்புகள், புழுக்கள் உள்ளிட்ட நோய்க்கிருமிகள் வாழுமிடமாகவும் அவர்களின் சமையல் அறை காணப்பட்டது. වැස්සට තමයි නිවැරදි කරන්න ඕනේ. ඒ දන්නවද නැත්නම් මේ ඕගොල්ලෝගේ කුණු දහ ජරාව ඔක්කොම ආයේ වතුරත් එක්ක ගලාගෙන යන්නේ එළියේ කාණු වලටනේ. ඒක යනවනේ මහ මේ කෙලින්ම කලාවේවට යනකම් යනවනේ. ඒ බාන්න පාර කියනවාගේ පණුව තමයි ඉන්නේ. මේ කිටි කිටි. அதேபோல் எவ்வித சுகாதார பாதுகாப்பு முறைமைகளையும் பின்பற்றாது உணவு தயாரிக்கும் விதத்தையும் பொது சுகாதார பரிசோதகர்கள் கண்காணித்தனர். ஒரே குளிர்சாதன பெட்டியில் இறைச்சி, மீன் உள்ளிட்ட ஏனைய உணவுப் பொருட்களும் வைக்கப்பட்டிருந்தன. ඔයාලගේ ෆීඩ් එකට අමු මාසුයි ඔය ආහාරයි දෙක එකට දාන්න පුළුවන්ද? උපදෙස් දීලා නැද්ද? පුළුවන්ද එහෙම දාන්න? නෑ නෑ මං අහන්නේ පුළුවන්ද? එක ෆීඩ් එකේ පිසු ආහාරයි අමු ආහාරයි. අනිත් එක දැන් අර පරාට තියෙන්නේ සර් ගෝණියේ. ගෝණියේ තියෙන පරාට. මේකේ පරාට තියෙනවා. මේකේ ෂෝටිස් තියෙනවා. ගෝණිය වල දානවද පරාට? මිනිස්සු කන ඒවා. ඒ මොනවද තියෙන්නේ? මොනවද? මේක ඔය මාළු ගාලා. සමන් නෑ මාළු ගාලා. හලෝ. මාළු ගාලා මේ පතන දාලා. නබන්. ප්‍රශ්න කියන්නේ කිසි රජයක් දාන්න බෑ. මස් වලට කිසිම විදියකින් ඩයි දාන්න බෑ. මේ බලන්න පොඩි ළමයි කන්නේ. இந்த ஹோட்டல் தம்புல்லை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகில் அமைய பெற்றிருப்பதனால் அநேகமானோர் இங்கிருந்து உணவு பெறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதற்கு முன்னரும் பல சந்தர்ப்பங்களில் இந்த ஹோட்டலுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த சகல சோதனை நடவடிக்கைகளின் பின்னர் ஹோட்டலை தற்காலிகமாக மூடுவதற்கு பொது சுகாதார பரிசோதனைகள் தீர்மானித்துள்ளதோடு நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர்.